ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நம்மளோட லாஃப்ட்டில் ரொம்பவே மோசமான விஷயம் ஒன்று நடந்துச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலேயே நம்ம ப்ரீடிங் ஏஜ் செட்டப்பை யூஸ் பண்ணி பேர்ட்ஸை ப்ரீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுவரை இந்த 5 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ரீடிங் ஏஜுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெஸ்ஸில் நம்ம ப்ரீட் பண்ணியிருந்த ஒரு சிக்கோட கால் போய் மாட்டி ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. காலையில் வந்து பார்க்குறப்போ பேர்டு இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப மைண்டில் அப்செட் ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ணுறது, நம்ம தானே இந்த பேர்டை ரெடி பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு புறாக்கு தேவையான ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே பண்ணிவிட்டு புறாக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுமா பண்ணிட்டேன். பேர்டுக்கு கட்டு போட்டதுக்கப்புறம் புறா கீழே காலை ஊண்டுனா புறா அதோட பேலன்ஸில் நிற்கிறப்போ அதுக்கு காலுமே பெயினாக இருக்கேன். அதே சமயம் அது கால் சேர்றதுமே கொஞ்சம் ப்ராப்ளம் வரலான்னு சொல்லிட்டு பேர்டை கட்டி தொங்க விட்டுருந்தேன். அதாவது ஃபீட் பண்ணிக்கிற மாதிரியும் வாட்டரும் எடுத்துக்கிற மாதிரி அதை கட்டி விட்டுருந்தேன். கடைசியாக நம்ம கட்டி வச்சிருந்ததே பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கட்டி வச்சிருந்ததுனால காலுக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ கம்மியாகி புறாவோட இன்னொரு காலுமே செயலிழந்த மாதிரி போயிடுச்சு. இன்னொரு காலையுமே இந்த நிலைமையில் பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு வழியாக பேர்டு ரெக்கவர் ஆயிருச்சு, கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி 2 காலையுமே ஊண்டாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. 2 காலையுமே ஊண்டி நடக்குது, தன்னா போய் ஃபீட் எடுத்துக்கிற கண்டிஷனுக்கு போயிருச்சு பேர்டு. இப்போ ஓரளவுக்கு பேர்டு நடக்குது, பறக்குது, ஓரளவுக்கு தன்னா போய் இறை எடுத்துக்குது. இந்த நிலைமையில பார்க்குறப்ப தான் மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது.